ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் கலிலூர் ரஹ்மான் அவர்களோடு பேசி கொண்டிருக்கின்றோம். இப்படி இருக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம், இந்த நோன்பு காலம், ரமசான் காலம். எனவே இந்த காலத்திலே அதிகமான உணவுப் பொருட்களை தயாரிப்பதற்கு மாமிசங்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை ஏற்படும். அப்பொழுது விலைகள் தொடர்பான ஒரு பிரச்சனை ஏற்படுகின்றது. இந்த விலைகள் தொடர்பான பிரச்சனைக்கு ஒரு கட்டுப்பாட்டு விலை இருக்கின்றது, அல்லது நான் நினைக்கின்றேன் நீங்களும் உங்கள் கட்சியின் மூலமாக ஒரு கோரிக்கையை முன்வைத்தீர்கள், இந்த விலைகளை குறைக்க வேண்டும் என்று. எந்த அளவில் இருக்கின்றது இந்த மாமிச பொருட்களின் விலைகள்? மாமிச பொருட்களின் விலை என்று சொல்லப்படுவது கொழும்பு மாநகர சபையில் அந்த விலைகள் அதிகரித்து வண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. டெண்டர் மூலமாக தான் மாமிச நிலையங்களுக்குரிய அந்த வர்த்தக நிலையங்கள் கொழும்பு மாநகர சபையில் வழங்கப்படுகின்றது. ஆனால் டெண்டர்களில் வழங்கப்பட்டதுன்றதுக்காக அவங்களுக்கு டெண்டர்களுடைய விலைகள் அதிகரித்துக்கின்றதுக்காக மக்கள்கிட்ட பருத்தி வாங்கி மங்கொள் அடிக்கிறதுக்கு எங்களுக்கு விடையலாம். குறிப்பாக நாங்கள் இது சம்பந்தமாக தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகின்ற இந்த மாஃபியாவை நிப்பாட்ட வேண்டும் என்றதுக்காக. அப்போ இந்த மாமிசங்களை உண்ணுகின்ற சமூகம் என்ற அடிப்படையிலேயும் ஏனைய சமூகங்களும் இதே மாமிசத்தை உண்ணுகின்ற அடிப்படையில் என்று வைத்தாலும் கூட ஒரு ஏழை எளிய மக்களுக்கு கூட இன்றைக்கு முந்தி கோழியுடைய ப்ரைஸ் தான் அதிகமாக இருந்துச்சு. இன்றைக்கு மாமிசத்துடைய இறைச்சியுடைய ப்ரைஸ் அதிகமாக உயர்ந்தடைந்துள்ளது. குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் இருக்கிற மன்னார் அரசு அதிபர் கூட இதுக்கு கண்ட்ரோல் ப்ரைஸ் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு கொண்டு வரணும் என்று சொல்லக்கூடிய ஒரு கோட்பாடை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி கல்முனை மாநகர சபையில் இருக்கிற கமிஷனர் கூட கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி கிழக்கு மாகாணத்தில் இன்னும் சொல்ல போகின்ற முத்தூர் பிரதேச சபை, கிண்ணியா பிரதேச சபை, கிண்ணியா மாநகர சபை, கிண்ணியா நகர சபை. அப்போ இவ்வாறான இவ்வாறான உள்ளூராட்சி மன்றங்கள் கொண்டு வரும் பொழுது ஏன் கொழும்பு மாநகர சபையை கொண்டு வரையலாம் என்ற ஒரு பாரிய சிக்கல் ஒன்று இருக்கின்றது. அப்போ கொழும்பு மாநகர சபையில் இந்த டெண்டர் மூலமாக இந்த இறைச்சி விற்பனையாளர்கள் மூலமாக ஒரு 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 அதிக லாபம் ஒன்று எடுத்து கொண்டிருக்கின்றது. அது ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இது சம்பந்தமான ஒரு ஆக்ட் ஒன்று இருக்கின்றது. இந்த ஆக்ட் சம்பந்தமாகவும் இதை நுகர்வோர் அதிகார சபையுடன் இதை பேசப்படணும். இந்த ஆக்டையும் இதையும் வச்சு கொண்டு அப்போ இது சம்பந்தமாக நாங்கள் ஆளுநர், மேல்மாகாண ஆளுநர் ஹனீஃப் யூசுப் அவர்களுடையும் பேசினோம். அப்போ அவர் இது சம்பந்தமாக மிக விரைவில் ஒரு கலந்துரையாடல் ஒன்று கொழும்பு மாநகர சபை முதல்வருடன் மற்றும் ஏனைய உறுப்பினர்களுடன் இணைந்து இது சம்பந்தமாக ஒரு கலந்துரையாடல் மேற்கொண்டு இதுக்கு ஒரு கட்டுப்பாட்டு ஒரு 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 விலையொன்றை நிர்ணயிக்கிறதுக்கு ஒரு யோசனை ஒன்று முன்வைப்போம். இது சம்பந்தமாக கலந்துரையாடல் என்று சொல்லி ஒரு விஷயம் ஒன்று பேசியிருக்கிறோம். வருகின்ற காலங்களில் இதுக்கு ஒரு முடிவொன்று கட்டலாம்னு நாங்கள் நினைக்கின்றோம். ஏன்னா ஒரு நபரை வைத்து கொண்டு இந்த வியாபாரத்தை செய்கின்ற என்றே தான் எங்களுக்கு கிடைத்த தகவல். அந்த ஒரு நபரால் தான் இந்த மெனுப்புலேட் நடந்து கொண்டு இருக்குது. அப்போ இதை அப்படி செய்யலாம். அதை சுற்றி இதை முடிவுக்கு கொண்டு வரணும் என்ற அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய கட்சி நிலைப்பாட்டு இந்த கைவிடலை, இந்த நிலைப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கேன். கட்டாயமாக மக்களுக்குரிய அந்த நாங்கள் வச்ச கோரிக்கையை நிறைவேற்றி தருவோம் என்றதை நான் இந்த சந்தர்ப்பத்தில் கூற விரும்புகின்றேன். உங்களுடைய கட்சி 2 ஆசனங்களை பெற்றிருக்கின்றீர்கள். சூழ்ச்சி முறையிலே உறுப்பினர் பதவிகளை வழங்கி வருகின்றீர்கள். இப்பொழுது புதியதாக ஏற்கனவே ஜவுஃபராஜ் அவர்கள் விலகிவிட்டு இப்போ புதிதாக ஒரு உறுப்பினர் வந்திருக்கின்றார். அந்த உறுப்பினர் மாற்றமும் புதிய திட்டங்களும் என்ன? உறுப்பினர் மாற்றம் இப்போ செல்வம் வக்குஃப் சபையில் நடந்த உறுப்பினர் மாற்றம் இல்லை. அவர் ஏற்கனவே ஒரு 6 மாதம் தான் அவர் வர்த்தகர் என்ற வகையில், ஒரு வியாபாரம் செய்கின்ற வகையில், அவர் சைனாங்கெல்லாம் போகும் என்ற வகையில் அவர் இது சம்பந்தமாக ஒரு கரிசனையில் தான் இருந்தார். அவருடைய ராஜினாமாவை நாங்கள் தான் கொஞ்சம் வெற்றி கொண்டு இருந்தோம். நீங்கள் வக்குஃப் சபையோடைய விஷயத்தோடு நீங்கள் அதுக்கு உரிய ராஜினாமா கடிதம் தந்துட்டு அப்போ அதுக்குரிய விஷயங்கள் நடந்திருக்குது, ராஜினாமா நடந்திருக்கு. எங்களுடைய கட்சி சிங்கள தமிழ் சமூகம் உங்களுடைய மக்களுடைய வாக்குகளை பெற்ற என்ற கட்சி என்ற அடிப்படையிலேயும் ஒரு தேசிய ஐக்கிய சமாதான என்ற கூட்டமைப்பு என்ற சமாதானத்தை முன்னிலைப்படுத்த என்ற ஒரு கட்சி என்ற அடிப்படையிலையும் நாங்கள் ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த சகோதரர் பந்துல ரணவீர் என்ற அவர்களை வாழைத்தோட்ட பிரதேசத்தை சேர்ந்த பிரேமதாஸ் அவருடைய தேர்தல் தொகுதியில் சேர்ந்த ஒரு நபர் ஒருத்தரை இப்போ தற்பொழுது நியமிச்சுள்ளோம். அதே மாதிரி அந்த திட்டத்தை நாங்கள் முன்வச்சிக்கிறோம். அதே மாதிரி எங்களுடைய கட்சியுடைய எதிர்கால திட்டங்கள் இந்த மாநகர சபையில் கிடைக்கிற அந்த நிதி மூலமாகவும் பாரிய திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்க வச்சிருக்கின்றோம். அந்த உரிய திட்டங்களை நாங்கள் தற்பொழுது ப்ரொஜெக்ட் கொழும்பு 1 முதல் 15 வரையா இல்லை கொழும்பு 1 முதல் 15 வரையிலும் குறிப்பாக எங்களுக்கு வாக்களித்த உறுப்பினர்கள் இருக்கின்ற அந்த இடங்களிலும் நாங்கள் இந்த விஷயங்களை முன்னெடுக்கிறதுக்குரிய ப்ரொஜெக்ட் டிவிஷனுக்கு கொழும்பு மாநகர சபையில் நாங்கள் எல்லாம் சமர்ப்பித்திருக்கிறோம். அது திட்டங்கள் எங்களுக்கு கொழும்பு மாநகர சபையில் நாங்கள் ஆளும் தரப்போட இருக்கின்ற அடிப்படையில் எங்களுக்கு மேயர் அவர்களுடைய முதல்வர் அவர்களுடைய நிதி கூட அங்கே இருக்குது. அந்த நிதிகளையும் நாங்கள் பயன்படுத்த முடியும். சென்ற முறையும் கூட நாங்கள் ரோஸ் சேனநாயக் அவர்களுடைய நிதி முறைமையும் கூட அவங்க எங்களுக்கு தந்திருந்தாங்க.
ஒரு கிட்டத்தட்ட 2-3 கோடி எங்களுக்கு தந்திருந்தாங்க. எங்களோட மாநகர சபை ஒரு மந்திரிக்கு ஒதுக்கின்ற நிதிக்கு பதிலாக அவங்களும் தந்திருக்கீங்க. அப்போ நாங்கள் இந்த முறை வந்து ஒரு பாகென் ஒரு பொலிட்டிக்ஸில் இருக்கின்ற அடிப்படையில் எங்களுக்கு இந்த முறை பாரிய திட்டங்கள் முன்னெடுக்கலும் மற்ற உறுப்பினரும் வச்சு அதை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். அதே மாதிரி இப்போ வருகின்ற ஒரு சபையில் இந்த ஒளிப்பதிவு நடந்து முடிக்கின்ற தருணத்தில் கூட வந்து நாங்கள் ஒரு யோசனை முன் வச்சிருக்கிறோம். மிக முக்கியமான ஒரு யோசனை உண்டு. கொரோனா சமயத்தில் வந்து முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த பலர்கள் சிலர் எரிக்கப்பட்டார்கள். சிலர்கள் வந்து உடல்கள் வந்து பட்டிக்குலோ மாவட்டத்தில் இருக்கிற மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற கோரலை 10 பட்டஹிர என்று சொல்லக்கூடிய பிராதேச சபையில் உள்ள அமைந்த அந்த 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 பிரதேச சபைக்குள்ளே அமைந்த ஒரு மஜ்மா நகர் என்ற ஒரு பிரதேசத்தில் அந்த சடலங்களை வந்து புதைக்கப்பட்டிருக்கின்றது. அது ஏனைய சகோதர பெரும்பான்மை சமூகத்துடையும் சிறுபான்மை ஏனைய ஹிந்து தமிழ் சகோதரர்களுடைய கிறிஸ்தவ தமிழ் சகோதரர்களுடைய பொதுகளுடன் அங்கே நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. அப்போ அது பொது ஒரு மையவாடியாக தான் இருந்து கொண்டு அமைந்து கொண்டது. பெரும்பான்மையாக முஸ்லீம் சமூகம் தான் அங்கே அடக்கப்பட்டது. அவங்களுடைய இப்போ உங்களுக்கு தெரியும் வந்து கொழும்பில் வந்து நாங்கள் வந்து ஒரு கொழும்பில் மற்ற முஸ்லீம்கள் சேர்ந்து வாழ்கின்ற பகுதியில் நீங்கள் கண்டிருப்பீங்க வந்து ரமசான் வந்தாலும் ஹஜ் பண்டிகை வந்தாலும் வந்து நாங்கள் வந்து மையவாடிகளுக்கு செல்வோம். எங்களுடைய விட்டு போன உறவினர்களை பேர்த்து கொஞ்சம் வந்து ஒரு சலாம் சொல்லிட்டு வாரன்னு சொல்லுவாங்க இஸ்லாமிய முறைப்படி. அவங்களுடைய அந்த சலாம் செல்றதுக்கூடிய விஷயங்கள் இந்த கொரோனாவால் இழக்கப்பட்ட அந்த மக்களுக்கு கொழும்பு 1லேருந்து 15க்கு கிடைக்கப்படுகின்றதில்லை. குறிப்பாக அது போகணும் பல 3 ஹவர் கடந்து ஒரு பயணம் உண்டு. அப்போ பண்டிகை நேரத்தில் அவங்களுக்கு அதை செய்ய முடியாவிட்டாலும் பண்டிகை முடிந்து வருகின்ற முதலாவது சனிக்கிழமை கொழும்பு மாநகர சபை அவங்களுக்குரிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் வசதிகள் கொழும்பு மாநகர சபை டிரான்ஸ்போர்ட் போடுறதா, அரசாங்கத்தோட பேசி சிடிபியோடு எடுத்து போடுறதா, இல்லாட்டி அவங்களுக்கு ஒரு வவுச்சர் ஒன்றை கொடுக்குறதா என்றதை அதுவும் அந்த கொழும்பு மாநகர சபை முடிவெடுக்கணும். முதலாக நாங்கள் அதுக்குரிய யோசனையை முன்வைக்கிறோம். அந்த யோசனையை நான் நினைக்கிறேன் நிறைவு பெறும்னு சொல்லி ஒரு சிறப்பான ஒரு யோசனை உண்டு. காரணம் நிறைய மக்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். அதை ஏற்படுத்தி கொடுப்பது என்பது மிக ஒரு சிறந்த அது மனிதாபிமான என்ற அடிப்படையிலும் அது சிறந்த ஒரு விடயமாக தான் நாங்கள் பார்க்குறோம். கொழும்புடைய இப்போ நாங்கள் உள்ளூராட்சி மன்ற சட்டங்கள் என்ற அடிப்படையில் பார்த்தாலும் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு பிரஜையை உருவாக்குறது தான் இந்த சட்டத்துடைய குறிக்கோள். அப்போ ஆரோக்கியமான ஒரு பிரஜை ஒன்று உருவாக்குறதுக்குரிய வாய்ப்பு இல்லாமல் போது அவங்களோட மனநிலை பாதிக்கப்பட்டா அப்போ அந்த டேக்ஸ் பேர் மாறக்கூடிய கடமை ஒன்று இருக்குது. வந்து நாங்கள் எங்களுக்கு ஏலாம் போன கொழும்பு மாநகர சபைக்கு ஏலாம் போன ஒரு கடமை ஒன்று தான் நாங்கள் நிறைவேற்றம் வந்து ஒரு 3 ஹவர் கழித்து பேத்து காலை பேத்து மதியம் வாரது மாதிரி. இனி அப்படி ஒரு அதே மாதிரி முஸ்லீம் சமூகத்துக்கு மட்டுமில்லை நான் அதை கோரிக்கையில் வைத்திருக்கிறேன். அனைவருக்கும் இந்த வாய்ப்பை அவங்களுடன் கலந்து உரையாடி அவங்களுக்குரிய திகதிகளை முன்வைங்க. இதுதான் நாங்கள் எங்களோட கட்சியுடைய ஒரு மனிதாபிமான ஒரு யோசனை நான் முன் வைத்திருக்கேன். நிச்சயமாக நிறைய கொழும்பை பற்றியும் கொழும்பில் இருக்க மக்களை பற்றியும் உங்களுடைய கட்சியை பற்றியும் கொழும்பு மாநகர சபையில் இருக்கக்கூடிய விடயங்கள் பற்றியும் நாங்கள் நிறைய பேசிவிட்டோம். இனி உலகளாவிய அரசியலுக்கும் உலகளாவிய போர் சூழலுக்கும் வரும். இப்பொழுது மிக பாரிய ஒரு யுத்தம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா சேர்ந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்துகின்றார்கள். ஆகவே ஈரானுக்கு இஸ்ரேல் மீது மட்டும்தான் தாக்குதல் நடத்த முடியும். காரணம் அமெரிக்காவுக்கு தாக்குதல் நடத்த முடியாத காரணத்தினால் இஸ்ரேலையும் ஏனைய வளைகுடா நாடுகளையும் தாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஈரான் வளைகுடா நாடுகளை தாக்குவது தொடர்பாக உங்களுடைய அபிப்பிராயம்? இது வந்து ஒரு தசாப்த காலமாக தொடர்ந்து வந்த ஒரு போர் முனையுடைய ஒரு யுக்தி தான் இப்போ இறுதி யுக்தி கையாண்டுப்படுகின்ற வருகின்றது. இது ஒரு டாம் விளையாட்டு உண்டு. அந்த டாம் விளையாட்டில் இருந்து ஒவ்வொரு நகரத்தில் மேற்கத்திய நாடுகள் வந்து முடிவு கொண்டு வந்தாங்க. ஜாம்பவான்களாக இருந்த மேற்கத்திய சதாம் ஹுசேன், கடாஃபி, அதே மாதிரி வந்து ஈஜிப்டில், அதே மாதிரி வந்து சில நாடுகளில் ஈரான்லேயும் கூட ஒரு ஜாம்பவான் ஒன்று இருந்தார். அது ஒரு ஷாவாக இருந்தாலும் அவர் ஒருத்தர் இருந்தார். பிறகுதான் இஸ்லாமிய குடியரசாக மாறி அது ஒரு அதுக்கும் விட பெரிய ஒரு நிலைக்கு போனது. இஸ்லாம் சார்ந்த ஒரு ஈமான் சார்ந்த ஒரு விசுவாசம் சார்ந்த ஒரு மார்க்கம் சார்ந்த ஒரு அரசாங்கம் ஒன்று அங்கே நிலைநிறுத்தப்பட்டது. அது ஒரு ஷியா பிரிவினாக நிலைநிறுத்தப்பட்டாலும் அங்கே நிறுவப்பட்டது. அதுக்கு வந்து மேற்கத்தியம் வருது வந்து இறுதியாகத்தான் அதை கையாளுறாங்க. மார்க்கம் இல்லாத கொஞ்சம் நடுநிலையான ஊழலாக இந்த நடுநிலையான ஒரு இருந்த தலைவர்கள் சதாம் ஹுசேன், கடாஃபி போன்றவர்களை வந்து முடிவுக்கு கொண்டு வராங்க. அது ஒரு வந்து சமூக வலைத்தளங்கள் என்ற ஒரு ஆயுத கருவி ஒன்று தான் சமூக வலைத்தளங்கள் என்றது வந்து. அப்போ நாங்கள் செல்வம் வந்து இந்த சிங்களத்தில் வந்து செல்வம் வந்து இப்போ இந்த அமரகீர்த்தி அவர்களுடைய வழக்கு இருக்குது தானே, அதில் செல்வாங்க வந்து அயுத்து தனராசின்னு சொல்லி தமிழில் என்னென்னு தெரியாது.
அப்போ இந்த ஐத்து தனராசின்றதை வச்சு தான் வந்து கைது செய்யப்பட்டது பல பேரை. அப்போ சும்மா கை கட்டி இருந்தாலும் வந்து அவரையும் கைது செய்யலாம் என்றது சட்டத்தில் இருக்கின்றது. அதே மாதிரி ஐத்து ஜனராசியை தான் இந்த சமூக வலைத்தளங்களில் ஒன்று சேர்றாங்க. அது எங்கட கண்ணுக்கு விளங்குதில்லை, எங்கட விழிகளுக்கு விளங்குதில்லை. அப்போ இதே மாதிரி ட்விட்டர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக வீழ்த்தப்பட்ட தலைவர்கள் தான் இந்த இவர் அரபி வசந்தம் என்ற ஒரு பொய் மாய ஜாலையில் கொண்டு வந்து படுகொலை செய்யப்பட்ட தலைவர் தான் கடாஃபி அவர்கள். அவர் கொடுக்காத சலுகை இல்லை அந்த மக்களுக்கு. இன்றைய இந்த மக்கள் திண்டாடுகின்றாங்க. அதே மாதிரி தான் சதாம் ஹுசேனுடைய நாட்டுடைய படித்த மக்கள் அவருடைய ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்தாங்க. அந்த நாட்டில் ரசாயன அவிகள் இருக்கேன்னு சொல்லி மனிதர்கள் ஈராக்கில். அப்போ அந்த அழிவுக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த இதுகள் அந்த நாட்டில் இருக்கவில்லை. எவ்வாறு கோட்டாபய ராஜபக்சேக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்களோ, முஸ்லீம் ஜனாசாக்கள் எரிக்கிறதுக்கு வந்து ப்ரொஃபஸர்மார்கள் வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க ஒரு அறிக்கை உண்டோ, அதே மாதிரி அறிக்கை ஒன்று தான் அங்கேயும் கொடுத்தாங்க. கோட்டாபய ராஜபக்சே ஒன் கண்ட்ரி ஒன் லோர் நான் விடைபெற்று செல்லும் பொழுது நான் சொன்ன வந்து ஒரு பூகோள அரசியல் சிக்கலை நீங்கள் மாட்டிருக்கிறீங்கன்றதை நீங்கள் எதிர்காலத்தில் உணர்வீங்க. அறகலைக்கு நான் சொல்லிட்டு விலகுறேன், அதை உணர்ந்தார். அவருக்கு கொண்டு வந்த அந்த ப்ரொஃபஸர் அறகலையில் இருக்கிறார். அதே மாதிரி தான் இந்த ஈராக்குக்கும் நடந்தது. அப்போ ஈராக்குக்கு நடந்த பாண்டது இலங்கையில் நடந்தது. அப்போ இந்த 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 புரட்சிகள் வச்சு தான் வந்து படிப்படியாக அந்த நாட்டில் இருக்கிற ஜாம்பவான்களை அழித்தாங்க. பிறகு தான் இந்த பலஸ்தீன் என்ற பிரச்சனையை கொண்டு வந்தாங்க. அதுக்கு முதல் ஆப்கானிஸ்தானை அழித்தாங்க. இப்போ ஆப்கானிஸ்தானில் அவங்களுடைய சகல ஆயுதங்களையும் விட்டு தான் அமெரிக்கா போனது. அது ஏனென்றது இப்போ விளங்குது. அதை இப்போ பாகிஸ்தானுக்கு எதிராக பாவிக்கிறாங்க தலிபான்ஸ். அப்போ இந்த ஆயுதங்களை யார் விட்டு சென்றது? அமெரிக்கா. அப்போ ஏன் விட்டு சென்றாங்க? பாகிஸ்தானை தாக்குவதற்கு, எதிர்காலத்தில் தாக்குறது. இப்போ அதை பயன்படுத்துகிறாங்க. இப்போ இன்றைக்கு பாகிஸ்தான் இந்த ஆப்கானிஸ்தான் மோதல் இந்த போர் சூழல் நடந்து கொண்டிருக்கிற தருணத்தில் அப்போ பாகிஸ்தான் வந்து ஈரானோட அதில் அவங்களுடைய ஒத்துழைப்பு வழங்காமிக்கிறதுக்காண்டி ஒரு சூழ்ச்சி அங்கே நடக்குது. அப்போ அவங்களுடைய பாகிஸ்தானும் உதவி செய்திருப்பாங்க, ஈரானுக்கு உதவி செய்திருப்பாங்க. அப்போ அன்றைக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கு, போர்டர் கண்ட்ரியோல் தானே. அப்போ அதே மாதிரி தான் வந்து சவுதியுடன் ஒரு உடன்படிக்கைக்கு தள்ளுறாங்க பாகிஸ்தானை. அப்போ சவுதி யாருடைய நண்பர்? அமெரிக்காவுடைய நண்பர். அமெரிக்கா ஊடாக சவுதி ஊடாக வந்து அது பாகிஸ்தானோட கோரி விட்டுறாங்க அவங்களோட உடன்படிக்கை. அப்போ இந்த உடன்படிக்கையில் பாகிஸ்தான், அதாவது ஆயுத ரீதியான உடன்படிக்கை. அப்போ இந்த உடன்படிக்கையில் பாகிஸ்தான் சிக்கிட்டு, இப்போ பாகிஸ்தான் வந்து சவுதியை எதிர்த்து போக மேலா, ஈரானுக்கு அவங்களுக்கு ஒரு ஆதரவு வழங்கவே மேலா. அப்போ இது அந்த ஒரு பாரிய சிக்கலில் இப்போ இவங்க மாட்டிக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வடிவமைத்தது அமெரிக்கா, திட்டவிட்டமாக வடிவமைத்திருக்கிறாங்க. முஸ்லீம் சமூகத்துக்கு வந்து அறிவு ரீதியாக பூகோள ரீதியாக சிந்தித்தாலும் அவங்களுடைய பொருளாதார வளங்கள் சில நாடுகள் இருக்கின்ற இந்த பாகிஸ்தான் போன்ற ஆசியா நாடுகள், ஆப்கானிஸ்தான் போன்று இருக்கின்ற பொருளாதார வசதி இன்மையினால் தான் வந்து இவங்க இவ்வாறான முறையில் பின்தள்ளப்பட்டு இருக்கிறாங்க. இப்போ தலிபான்களை கொண்டு வந்தது வந்து பாகிஸ்தான் ஆரம்ப காலத்தில் தலிபான்களை உருவாக்கினது, அதுக்குரிய வளங்களை கொடுத்தது. முஜாஹிதீன்கள் அந்த உருவாக்கங்கள், கம்யூனிஸ்ட் உடைய அந்த ரஷ்யாவுடைய இதை வீழ்த்துறதுக்குரிய. அப்போ அந்த தலிபான்கள் வந்து இன்றைக்கு பாகிஸ்தானுக்கு எதிராக போய் இந்தியாவோட நிற்கிறாங்க. அப்போ இவ்வாறான விஷயங்கள் இந்தியாவோட சேர்ந்து கொண்டு இன்றைக்கு பாகிஸ்தானை அழிக்கிறாங்க. அப்போ இந்தியா வந்து துபாயில் பாரிய ஒரு கோவிலோண்ட கெட்டுறாங்க. அது ஏன்? முஸ்லீம் நாடுகளில் ஒரு பாரிய கோவில் எடுத்துக்கு இந்தியாவுக்கு எதிர்கால ஒரு இஸ்ரேல் தான் அங்கே உருவாக்கப்படப்படுது. அது ஹிந்துத்துவா அழிக்கலாம். அது ஹிந்து மதம் என்றது வேற, ஹிந்துத்துவா கொள்கின்றது வேற, யூத மதம் என்றது வேற, ஜியோனிசம் என்றது வேற, இஸ்லாம் மதம் என்றது வேற, வஹாபிசம் என்றது வேற. இதெல்லாம் அரசியல் கோட்பாடு. அப்போ அந்த அரசியல் கோட்பாடுக்கு பூகோள அரசியலுக்காக பயன்படுத்தப்பட்ட மத கருவிகள். அதுவும் ஒரு அந்த கோயில் அமைக்கிறதுக்கான காரணம் அங்கே ஒரு இஸ்ரேல் போன்று அங்கே ஒரு நிலைப்பாடு உருவாக்குவது. அங்கே இன்வெஸ்டர் மாதிரி இந்தியன் தான் இருக்கிறான் துபாயில், அதிகமான இன்வெஸ்டர்ஸ். அப்போ அது ஒரு இன்னொரு நாடு உண்டு. இஸ்ரேல் இல்லாமல் போனால் அங்கே ஒரு இன்னொரு நாடு வரப்போகுது. அப்போ இவ்வாறான அவங்களோட கை கோர்க்குறாங்க மோடி. இப்போ இன்றைக்கு நடந்திருக்கிற அந்த அந்த கப்பலுடைய விஷயங்கள் என்றாலும், ஈரான் கப்பலுடைய விஷயங்கள் என்றாலும் அங்கே எந்த நாட்டுக்கு போனாங்க? இந்தியாவுக்கு போனாங்க. அப்போ இந்தியாவுக்கு போனால் இந்தியாவுக்கு தெரியாவா போகிறோம் நடக்குதுன்னு சொல்லி ஏன் அவங்கள விட்டாங்க? மனிதாபிமான அடிப்படையில் ஏன் இந்தியா சிந்திக்கல? இன்றைக்கு பாராளுமன்றத்திலலாம் அதை தானே பேசுகிறாங்க. சாமர சம்பத், தயாசிரி ஜெயசேகர் என்றாலும், சஜித் என்றாலும் அதை தானே பேசுகிறாங்க. அப்போ இந்தியாவை எதிர்த்து அரசாங்கம் ஒன்று இன்றைக்கு ஆட்சியில் இருக்குது. அவங்க ஒரு பொருளாதார சிக்கலில் மாட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு மக்கள் பல தசாப்தம் காலம் பிறகு ஆட்சியை கொடுத்திருக்கிறாங்க. இந்த ஆட்சியை கைப்பற்றுறதா
இந்த பூகோள அரசியலை பற்றி நான் முட்டி மோதுறதா என்ற சிக்கல்ல அனுர சகோதரருடைய ஜனாதிபதி சகோதரருடைய அரசாங்கம் இன்றைக்கு விழுந்திருக்கின்றது. இனி இவ்வாறான விஷயங்கள் பார்க்கும் பொழுது வந்து இது ஒரு படிப்படியாக வந்து சொல்கின்ற பொழுதுண்டா வந்து இப்போ மேற்கத்திய மன்னிக்கவும் நாங்கள் எங்களுடைய அடுத்த பகுதியில் மிக தெளிவாக பேசலாம். மிகவும் நிறைய விடயங்களை இந்த போர்ச்சூழல் தொடர்பாக நாங்கள் பேச வேண்டியிருக்கின்றது. தொடர்ந்து பேசலாம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பரம்.